அண்மை செய்தி தமிழ்நாட்டில் உள்ள பாகிஸ்தானியர்களை கணக்கெடுக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். தற்போது ஜம்மு காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானியர்கள் இந்திய நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். தற்போது தமிழ்நாட்டிலும் பாகிஸ்தானியர்கள் கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள். வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மத்திய அரசு அதிரடியாக மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்கள் 24 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதன்படி அனைத்து மாநிலங்களிலும் தங்கியுள்ள பாகிஸ்தானிகளை வெளியேற்றுவதற்குண்டான நடவடிக்கைகளை முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தமிழகத்தில் தங்கியுள்ள பாகிஸ்தானிகளை நாளைக்குள் வெளியேற்றுவதற்குண்டான நடவடிக்கைகளை வேகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், சிகிச்சைக்காக பாகிஸ்தானில் இருந்து மருத்துவ விசாவை பெற்றுக் கொண்டு சென்னையில் இருக்கக்கூடிய 2 தனியார் மருத்துவமனைகளுக்கு அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது போன்ற சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் அவர்களும் தங்கியிருக்கும் உதவியாளர்கள் உள்ளிட்டோருக்கு தனித்தனி விசாக்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இது போன்ற சிகிச்சைக்கு வருபவர்கள் 2 அல்லது 3 மாதங்கள் வரை சென்னை, வேலூர் போன்ற நகரங்களில் உள்ள பிரபல ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சை பெறுவதை வழக்கமாக வைத்திருப்பதாகவும், 500 பேர் வரையில் இது தவிர ஆட்டோமொபைல் சார்ந்த தொழில் விஷயமாக பாகிஸ்தானில் இருந்து தொழிலதிபர்கள் பலரும் இந்தியாவுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற டெல்லிக்கு அதிகமாக அளவில் பாகிஸ்தானிகள் வருகையை புரிவதை தெரிவித்திருக்கிறது. பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் இந்த பாகிஸ்தானில் பெண் எடுப்பது, பெண் கொடுப்பது போன்ற திருமண பந்தங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது போன்ற பாகிஸ்தானில் திருமண உறவு உள்ளிட்டவர்களில் வைத்திருப்பவர்கள் யார் யார் என்பது பற்றிய விவரங்களையும் அந்த மாநில அதிகாரிகள் திரட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானில் இருந்து தமிழகத்துக்கு வருபவர்கள் 24 மணி நேரத்துக்குள் தங்கியிருக்கும் பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு சென்று பதிவிட செய்ய வேண்டும் என்றும், 500 பேர் வரையில் தமிழகத்துக்கு வந்து செல்வதாக உயர போலீஸ் அதிகாரி அதாவது 500 பேர் தெரிவித்திருக்கின்றனர். இப்படி தங்கியிருக்கும் பாகிஸ்தானிகள் யார் என்பது தொடர்பான தகவலையும் தற்போது கேட்டறிஞ்சு வருவதாகவும், சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்களை தவிர்த்து அனைவரையும் நாளைக்குள் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் பகுதியாக தான் தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.